தேவ பிள்ளை தஞ்சம் அடைய வேண்டிய ஒரே இடம் சூறைச் செடி கீழ அல்ல, அவருடைய செட்டையின் மறைவுக்கு கீழே. என்ன வந்தாலும் அங்க வந்து உட்கார்ந்துருங்க, என்ன வந்தாலும். அதனாலதான் எலியாட்டுக்கு, உனக்கு இங்க என்ன காரியம்? உன் அடையாளமே வேற அல்லவா? நீ சூறைச் செடி கீழே நிற்கிற எலியா அல்ல, நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா. ஹல்லேலூயா. இந்த அடையாளத்தை மாத்திராதீங்க. இந்த அடையாளம் ஒரு நாளும் மாறிடவே கூடாது. ஆமா, சூறைச் செடிக்கு கீழ் இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்ல, அவருடைய செட்டையின் மறைவு கீழ் இருக்கிற தேவ பிள்ளைகள். அப்படி நிற்கிறவர்களுக்கு அவராலே, ஹல்லேலூயா, அவர் நின்னு ஆமென். எசபேலை பத்தி இனி அவர் பேசணும்னா நீ சூறைச் செடிக்கு கீழே இருந்தா பேச மாட்டார், நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்னாதான் பேசுவார். அவரால் எனக்கு நிறைவான பலன் வரணும்னா நான் எங்கேயோ போய் படுத்து கொண்டால் அல்ல, அவர் செட்டையின் மறைவுக்குள்ள. ரூத்து வயல் நிலத்துக்குள் இருந்ததுனால அந்த வார்த்தை வருது. அவர் மறைவுக்குள் வந்ததுனால ரூத்து எங்கேயோ இருந்திருப்பான இந்த வார்த்தையை கேட்டிருப்பாளன் இல்ல, வயல் நிலத்திற்குள் அவருடைய மறைவுக்குள் வந்ததும் அவள் காது கேட்க சொல்ற வார்த்தை, அவருடைய செட்டையின் மறைவுக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஹல்லேலூயா.